கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப புத்திசாலிங்க தான், ரொம்ப தெளிவானவங்க தான், அறிவு அதிகமா இருக்கவங்க தான், எதையும் துடுக்க நேரத்தை செய்யக்கூடியவங்க தான், பார்த்ததை கண் பார்த்தது கை செய்யறவங்க தான். ஆனாலும் இந்த குரு பெயர்ச்சி சனி 7ஆம் இடத்துக்கு வர்றாரு, குரு 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. 10ஆம் இடத்துக்கு வர குருவுனால பெரிய தொந்தரவு ஒன்றும் இல்லை. உயரதிகாரிட்ட எச்சரிக்கையா வாயடக்கமா பேசணும். உயர் அதிகாரிகிட்ட ஜாக்கிரதையா பேசணும், ஜாக்கிரதையா நடந்துக்கணும். தன்னோட சீனியர்ஸ் வேலை செய்யற இடத்துல கரெக்டா நடந்துக்கணும். அதே மாதிரி தனியா தொழில் செய்யறவங்க தான் இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. தொழில் செஞ்சா அது பல பேர் சம்பந்தப்பட்டவங்களா தான் இருக்கணும். ஒரு மளிகை கடையா இருந்தா 10 பேரும் ஜாமான் வாங்குவான். வேற ஏதாவது ஒரு பொது நிர்வாகத்துல இருந்தா 10 பேர் தொடர்புல இருப்பான். எல்லாத்தையும் கவனமா பேசணும். கவனக்குறைவு கொஞ்சம் கூட ஆகாது உங்களுக்கு இந்த குரு பயிற்சியினால. மற்றபடி வருமானம், உபரி வருமானம் எல்லாம் சூப்பர். பேச்சுல சம்பாதிக்கிறவங்க அற்புதமா இருப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. ஏன்னா சனி 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு குரு பார்க்கறதுனால நல்லா சப்போர்ட் பண்றாரு. இந்த 6ஆம் இடத்து ராகு எந்த எதிர்ப்பா இருந்தாலும் எந்த பகையா இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழிவகை கொடுப்பார். ஆனா மேக்சிமம் கன்னிராசிக்காரங்க பேசியே சரி பண்ணிடுவாங்க. இது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி அதை சரி பண்ணி சமாளித்து கொண்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சில சில தொய்வுகள் வரும். நான் சொல்றது கண்ணு, தாடை, முதுகு தண்டுவடம், கால். இந்த இடத்துல வலது பக்கம் காலில் பிரச்சனை இருக்கும். இருக்கிறவங்க ஜாக்கிரதையா பார்த்துங்க. புதுசா இல்லாதவங்க புதுசா வரும். நான் சொல்றது நடக்கிறாங்க, போறாங்க, ஈரத்துல இறங்குறாங்க, ஒரு குடமே தூக்குறாங்க, இல்லை ஒரு பக்கெட் தூக்கிட்டு போறாங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையா போகணும். உதாரணத்தை கரண்ட்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா வேலை செய்யணும். சுடுதண்ணி காய போற விஷயத்த ஜாக்கிரதையா இருக்கணும். சுடுதண்ணி பக்கெட் தூக்கிட்டு வந்தாங்கன்னா ஜாக்கிரதையா தூக்கிட்டு வரணும். ஒரு லாட்ஜில் போட்டு ரூம் எடுத்து தங்குறீங்களா, அங்க ஜாக்கிரதையா இருக்கணும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிறப்பா இருக்கு, வருமானம் நல்லா இருக்கு. உங்களுக்கு என்ன அப்படின்னாக்க எப்படியும் சம்பாதிச்சிருவாங்க. இருந்தாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. 10ஆம் இடத்து குரு பதவிக்கு ஆளையெல்லாம் கிடையாது. உபயலக்கணத்துக்கு மட்டும், உபயராசிக்கு மட்டும் குரு 10ல் வரும்போது சிறப்பாக தான் இருக்கும். அது எந்த விதமான மாற்றம் கிடையாது. அது குறைபாடெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அங்க மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். மிருகசீரிஷம் அப்படின்னாக்க அஷ்டமாதிபதி சாரத்துல குரு வர்றார். ஆனா அப்ப செவ்வாய் எங்க இருக்கார், அங்கேயே இருக்கிறார். செவ்வாய் அங்கேயே இருக்கார், மிதுனம் கடகத்திலே இருக்கிறார். ஆக செவ்வாயால பெரிய தொந்தரவு இருக்காது. அப்புறம் குருவாலையும், ஏன்னா குரு தன்னுடைய சுயகாலில் வரும்போது தொந்தரவு பண்ண மாட்டார். அப்போ ராகுடைய சாத்துக்கு வரும்போது ஏதாவது தொந்தரவு கொண்டு வர்றாருன்னா அப்பவும் பெருசா ஒரு தொந்தரவு இல்லை. உடம்புல மொத்தம் பார்த்துக்கணும், வயிற்று உபாதை எல்லாம் பார்த்துக்கணும். லேசா வலிக்குது அப்படின்னா கூட வாயு சேராம பார்த்துக்கணும். முதுகு வலி, இடுப்பு வலி, நெஞ்சு வலிக்குது அப்படிங்கிற இந்த இடத்துல வலிக்குது அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கலாம். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. வருமானம் சிறப்பா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். அக்கம் பக்கத்துக்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். அக்கம் பக்கத்து வீட்டார்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா 6ல் ராகு, 12ல் கேது. ராகு கேதுன்னா அக்கம் பக்கத்து வீட்டார், இடது பக்கம் வலது பக்கம் ராகு கேது. ராகு வலது, கேது இடது, அப்படி இருக்கணும். அப்புறம் தன்னுடைய விரைய ராசியான சிம்மத்துக்கு கேது வரனால கொஞ்சம் ஆன்மீக சுற்றுலா அங்க எங்கன்னு போவீங்க. சிறப்பா வழிபாடு இருக்கும், சிறப்பான நன்மைகள் கிடைக்கும். நிறைய பிரயாணம் போவீங்க, வெளிநாட்டுக்கு போவீங்க, வெளிநாட்டு வருமானம் நிறைய பார்ப்பீங்க. இதெல்லாம் இந்த வருஷம் சிறப்பா இருக்கு. இந்த குரு இதெல்லாம் நல்லா அமைச்சு கொடுக்குறாரு. 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பயணத்தை மேம்படுத்தி கொடுக்குறாரு. அது மூலம் வருமானத்தை கொடுக்குறாரு. 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேது புதுசா விசா, பாஸ்போர்ட் இல்லாதவங்க புதுப்பிச்சு வச்சுக்கிங்க, நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். வழிபாடு பார்த்தீங்கன்னாக்க கன்னிதேவி வழிபாடு, பெருமாள் வழிபாடு, கிருஷ்ணருடைய வழிபாடு ரொம்ப சிறப்பா இருக்கும். பக்கத்துல இருக்கக்கூடிய அனுமனுக்கோ அல்லது கருப்பு சாமிக்கோ போய் சனிக்கிழமை அர்ச்சனை பண்ணிட்டு வருது மேலும் சிறப்பை தரும். இல்லாத வாயிலா ஜீவனுக்கு உணவு வாங்கி கொடுங்க, பிஸ்கட் வாங்கி போடுங்க நாய்களுக்கு, ரொம்ப சிறப்பா இருக்கும்.